இப்ப இன்னைக்கு நான் உங்க என்ன படம் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்த பார்த்து நான் மிரண்டுட்டேன். அப்படி ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்னன்னா, கதை ரொம்ப ஒரு சிம்பிளான கதை தான். ஆனா மேக்கிங் மிரட்டி விட்டாங்க. கதைய பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் பேச முடியாத நம்ம ஹீரோ, அவருக்கு ரொம்ப புடித்தமான ஒரே ஒரு மக. ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அம்மா இல்லாம ரொம்ப செல்லமா வளர்க்குறாரு. இப்படிப்பட்ட மகள ஒரு சைல்டு டிராபிக் கூட்டம் என்ன பண்ணிருது அப்படின்னா, அந்த பொண்ண கடத்திருது. கடத்த இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு சீன் என்ன ஓப்பனிங்ல காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லேடி போலீஸ் இந்த மாதிரி சைல்டு டிராபிக் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடுக்க போறப்ப அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பையன சுட்டுறாங்க. இது ஓப்பனிங் சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் இந்த கதை நகருது. ஹீரோ இப்படி ஒரு அன்பு தன்னோட மகள் மேல வச்சிருக்கிறப்ப, திடீர்னு தன்னோட மகள என்ன அப்படின்னா கடத்திட்டு போயிடுறாங்க. தன் கண்ணு முன்ன இவர் எப்படியோ எவ்வளவு சண்டை போட்டு ட்ரை பண்றாரோ, ஆனா முடியல. கடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மகள இவரு காப்பாத்துனாரா இல்லையா? அந்த சைல்டு டிராபிக் எல்லாம் யாரு தலைவன்? அவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? அப்படிங்கிறதுக்கான விடை கிடைச்சுச்சா இல்லையா? அப்படிங்கிறதுக்கான படம் தான் த ஃபியூரியஸ். செம்மையான ஒரு படம். ஆக்ஷன் பிரியர்கள் எங்கே இருந்தாலும் வந்துருங்க. இந்த படத்தை தவற விடாதீங்க. ஆக்ஷன் பிரியர்கள் மட்டும் இல்ல, குடும்பத்தோட எல்லாருமே ரசிக்க வேண்டிய ஒரு படம். ஒவ்வொரு ஃபைட் சீனும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். மேக்கிங் மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். எப்படி இப்படிலாம் ஃபைட் எடுக்க முடியுதுன்னு அதுல பர்ட்டிகுலரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு வில்லன் குரூப்ல ஒரு ஒரு கேரக்டர் மொட்டை அடிச்சிருப்பான். ஆள் பல்கா இருப்பான். அவனோட ஃபைட் நீங்க பாருங்க. மிரட்டி விட்ட சம்பவம் அப்படி இருக்கும். அந்த கேரக்டரை சொல்றப்ப நீங்க படத்த முதல்ல பாருங்க. நான் ஏன் அந்த கேரக்டர் இவ்வளவு ஸ்பெசிஃபையா சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ மொத்தத்துல த ஃபியூரியஸ் செம்மையான ஒரு ஆக்ஷன் ட்ரீட். இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஒரு படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம். சோ உங்களோட கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.